ஆப்கி அதாலத்தில் மத்திய பிரதேஷின் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசாங்கத்தின் கயிறு வேறு ஒருவரின் கையில் உள்ளது. மோகன் சார், நீங்க முதலமைச்சர் ஆன அன்னைக்கே காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, அதாவது இந்த மோகன் யாதவுடைய அரசு, அதாவது மத்திய பிரதேஷின் அரசு இனிமே மத்திய ஆட்சி மாநிலமா மாறிடுச்சு, இனி டெல்லியில இருந்துதான் இயங்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க காங்கிரஸ் அரசாங்கத்தோட உண்மையை சொல்லியிருக்காங்க. பாஜகல ஒருபோதும் அப்படி நடக்காது, வேற ஒருத்தங்க இயக்குற மாதிரி. இதெல்லாம் காங்கிரஸோட பழக்க வழக்கம். அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் சொல்லியிருந்தாரு, இவர பீகார் அப்புறம் யூபியில யாதவர்களோட ஓட்டுக்காக தான் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் போயிடுவாருன்னு சொன்னாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இப்போ 2024 முழுசா முடிஞ்சிருச்சு. இப்போ உங்க செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நாட்டின் சிறந்த முதல்வர்கள் பட்டியலை பாத்தீங்கன்னா நான் 6வது இடத்துல இருக்கேன். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? ஆனா இந்த டயலாக் அவங்க சொன்னதுதான், கயிறு வேற ஒருத்தங்க கையில இருக்குன்னு. உங்ககிட்ட இப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னு தெரியல, நான் இது வரைக்கும் கேள்விப்படல. இந்த விஷயம் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, 2003ல உங்க டிக்கெட்டை கட் பண்ணப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் ஒரு பல்பு ஆன் ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் வேற ஒருத்தங்க கையில இருக்குன்னு. அது எங்க கட்சியில சொல்லிக் கொடுக்கிற ஒழுக்கம். எங்களோட ட்ரைனிங் இப்படிதான் இருக்கும். அதுக்கான உதாரணங்களை பாருங்க. மாண்புமிகு மோடிஜி முதல் தடவை நேரா குஜராத் முதல்வர் ஆனாரு. அவர் அதுக்கு முன்னாடி லோக்சபா ஆகட்டும், விதான் சபா ஆகட்டும், எதுலையுமே போட்டியிடல. ஆனா எங்க கட்சியின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்தை வேற லெவல்ல கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு பிஎம் ஆனாரு. பிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டாரு. அது நம்ம எல்லாத்துக்கும் பெருமை தான். அதுவும் ஒரு உதாரணம் தான். நீங்களும் தான் அதுக்கான உதாரணமா இருக்கீங்க. உங்களை முதலமைச்சர் ஆக்கும்போது நீங்களும் அதிர்ச்சி ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்ல வேண்டிய பதில நீங்களே சொல்லிட்டீங்க. நான் பல்பு மாதிரி பட்டனை அமுக்கணும்னு ஆன் ஆயிட்டேன். அப்புறம் நான் என்னோட டிக்கெட்டை வேற யாருக்கும் கொடுக்கணும், நான் கொடுத்துட்டேன். என்ன சிஎம் ஆக சொன்னாங்க, நான் ஆயிட்டேன். இதுல என்ன பிரச்சனை? அப்ப அந்த பட்டனை அழுத்தினது யாரு? பார்ட்டி தான் முடிவெடுப்பாங்க, வேற யாரு? எங்க கட்சியில செயற்பாட்டாளர்களின் சிறப்பு என்னன்னா, எங்க கட்சியில வேற யாரும் முடிவெடுக்கிறது இல்ல. எங்க கட்சி செயல்பாட்டாளர்களின் ஒவ்வொரு திறமை, அவங்க திறன், வேலை செய்யற முறை, அவங்களோட சிந்தனைகள், வாழ்க்கையில அவங்க நடந்துக்கிற விதம், அதே மாதிரி அவங்க செயல்கள் எல்லாமே, இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே தலைவர் கவனிப்பாங்க. என்ன மாதிரி ஒரு ஏழை செயல்பாட்டாளரை கட்சி இவ்வளவு தூரம் கொண்டு போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சில பேர் சொல்றாங்க, ஜேபி நட்டாவுடைய மனைவி மல்லிகா அவங்களுக்கு ராக்கி கட்டுவாங்க, அந்த உறவு முறை இதுல பலன் அளிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரக்ஷாபந்தன் வந்தா மாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே 10,000க்கு மேற்பட்டோர் ராக்கிகள் கட்டுவாங்க. அப்படி பார்த்தா எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சிகள் தான். என் மனைவி ஒருத்தியை தவிர எல்லாமே எனக்கு அக்கா தங்கச்சி தான். ஆனா உங்க அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க அம்மாவும் ஜபல்பூர்ல பல முறை தேர்தல்ல போட்டியிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா லோக்சபால போட்டிட்டு இருக்காரு, அவங்க அம்மா போட்டிட்டு இருக்காங்க லோக்சபாலியோ ராஜ்யசபாலியோ, அவங்க மந்திரியாவும் இருந்திருக்காங்க. ஆனா மல்லிகா ஜி தேர்தல்ல போட்டியிடவே இல்ல. அதுக்கும் ஒரு பொருள் இருக்குல்ல. அதனால என்னோட நம்பிக்கை, என்னோட கட்சியில யாருக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை நாங்க சந்தோஷமா செய்வோம். அது இதுன்னு தனியா பிரிச்சு பார்க்க மாட்டோம். எனக்கு அதுக்கான தகுதி இருக்குன்னு எல்லா விதமான வேலையும் கொடுத்தாங்க, அதை நான் செஞ்சும் காட்டினேன். அரசியல் பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோகன் யாதவ முதலமைச்சராக்குனதுக்கான காரணம் அவர் ஓபிசி சமூகத்தை கவர்றதுக்காகன்னு சொல்றாங்க. ஒருத்தர் பார்வை எப்படி இருக்குமோ எண்ணமோ அப்படியே தான் இருக்கும். இது காங்கிரஸோட ஒரு பார்வை. அதாவது அவங்க ஓட் பேங்க்காக சாதி சாதியா பிரிச்சு பார்க்கறாங்க. அதனால தான் நம்ம ஜனநாயகம் பலவீனமாகுது, சமுதாயத்துல தேவையில்லாம பிரச்சனை. ஆனா எங்க கட்சி அனைவரின் ஒற்றுமை, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சியால நடக்குது.
நீங்க மோடி அவர்களால தான் கட்சி ஓடுதுன்னு சொல்றீங்க. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு 163 சீட்டுகளை ஜெயிச்சது பாஜக வாக்குகளை திருடி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. ராகுல் காந்திக்கு யாரு சொல்லி புரிய வைக்கிறது? அவரு சொல்றாரு குஜராத்ல 20 வருஷமா மோடிஜி வாக்க திருடுறாருன்னு சொல்றாரு. 20 வருஷமா மத்திய பிரதேசல பாஜக திருடுதுன்னு சொல்றாரு. ஆனா அவரு மறந்துட்டாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அரசாங்கம் தானே இருந்தாரு. அப்ப எங்க போனாரு அவரு? அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன்ஜியோட அரசாங்கம் 2004 இருந்து 14 வரைக்கும் இருந்தது. எல்லா மாநிலங்கள்லயும் அவங்கவுங்க முறையில தேர்தல் நடத்திட்டு இருந்தாங்க. வெற்றி தோல்விகள் இருக்கும். நான் ரொம்ப வருத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு, ராகுல் காந்தி எப்பதான் புரிஞ்சுக்குவாரு? அவர் இப்படி பேசுறதுனால அவர் கட்சி இன்னும் கீழே போகுது, பாதாளத்துக்குள்ள போகுது. அவர் இப்போ பீகார்ல இருக்காரு, ஓட்டு யாத்திரையை நடத்துறாரு. அவர் சொல்றாரு பீகார்ல இருக்கிற தேர்தல் கமிஷன் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மக்கள் வாக்குகளை கட் பண்றாங்கன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஞாபகத்துக்கு வருது. அவரு ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை எங்க கட்சியில ராகுல் காந்திக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை எதுவும் இல்லாம குட்டிச்சோரா ஆக்கிடுவார்னு சொல்லியிருந்தாரு. இப்போ 3 முறை லோக்சபா வெற்றிக்காக கனவு காண்றாங்க. 3 முறையும் ஒண்ணுமே இல்லாம போகுது. இதையும் காங்கிரஸ் தலைவர் தான் சொல்றாங்க. அதாவது ராகுல் காந்திஜி எந்த மாநிலத்துல எந்த கட்சியோட சப்போர்ட் பண்ண போனாலும் சில சமயம் என்ன நடக்கும்னா, பாஜக ஜெயிச்சாலும் அந்த கட்சியை சேர்ந்தவரும் ஜெயிச்சிருவாரு. காங்கிரஸ் இன்னும் பாதாளத்துக்கு போயிருது, கட்சி இன்னும் செதறி போயிருது. இததான் காரணமா சொல்றாங்க. காங்கிரஸ் தோல்வி அடைகிறதுக்கும் பாதாளத்துல விழுறதுக்கும் காரணம் நரேந்திர மோடி, அமித்ஷா, அதோட எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸை தோக்கடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் இதை இன்னும் பொறுப்போட சொல்லணும்னு நினைக்கிறேன். ராகுல் காந்திஜிக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிற மரியாதை என்னன்னே தெரியல. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா. உலகத்திலே மிகப்பெரிய தொகை கொண்ட நாடு இந்தியா. நம்மளோட பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இன்னைய வரைக்கும் இந்திய ஜனநாயகம் உயிரோட இருக்கு. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எல்லாவித தீர்ப்புகளாலையும் நாட்டு மக்களை உயிர்ப்புடன் வச்சிருக்கு. இந்தியாவின் எலெக்ஷன் கமிஷன் காரணமா இந்திய ஜனநாயகம் உயிரோட இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா அர்பன் நக்சல் மனப்பான்மையோடு ராகுல் காந்தி எல்லா கேள்வியும் கேட்கிறாரு. இது நமக்கு மிகப்பெரிய அவமானம், ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம். அவரு ஜனநாயகத்தோட தூண்களை கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு உச்ச நீதிமன்றம் பிடிக்கலன்னா, அவருக்கு எலெக்ஷன் கமிஷன் பிடிக்கலன்னா, அவருக்கு நம்ம ராணுவம் செஞ்ச சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அப்புறம் ஏர் ஸ்ட்ரைக், அதுக்கெல்லாம் சான்று கேட்கிறாரு. என்ன கேட்டா ராகுல் காந்தி தலை குனிஞ்சு வெக்கத்திலேயே செத்துறணும்னு நினைக்கிறார். ஜனநாயகத்துல மக்களின் பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் மக்கள் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ராகுல் காந்தி அந்த கட்சி மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கறீங்களா? கெஜ்ரிவால் குற்றம் சாட்டுறாரு, மோடி அரசாங்கத்துல ராகுல் காந்தி மேலையும் சோனியா காந்தி மேலையும் நிறைய கேசஸ் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் அவங்க அரெஸ்ட் ஆகல. மோடி அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் உள்ளுக்குள்ள ஒன்னாதான் இருக்காங்களா சார்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வரா இருந்தப்போ ராஜினாமா பண்ணாதவர் எப்படி மத்தவங்க மேல கேள்விகள் எழுப்ப முடியும்? இதை கெஜ்ரிவால் தான் சொல்லணும். சுதந்திரத்துக்கு பிறகு எந்த ஒரு சிஎம்ஓ எக்ஸெப்ட் கெஜ்ரிவால், இன்னும் சொல்ல போனா லாலு யாதவ்ஜி, அவரு மனைவி, அவங்க பசங்க, ஜார்க்கண்டோட சிபு சோரங்ஜி, அவங்கள மாதிரி இன்னும் இந்த நாட்டோட தலைவர்கள் ஒரு அமைச்சர் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தா, சிறைக்கு போற சூழல் வந்தா அவங்க ரிசைன் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு மத்தவங்களை கேள்வி கேட்க உரிமையே இல்லை. எப்படி கேள்வி கேட்பாரு? ஆமா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் கூட இருந்த 5 அமைச்சர்களையும் என்னையும் ஜெயில போட்டாங்க, எனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல. ஆனா நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ராகுல் காந்திக்கு எதிரா ஆதாரம் இருக்கு, சோனியா காந்திக்கு எதிரா ஆதாரம் இருக்கு, ஆனா அவங்கள ஜெயில போடலன்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் எனக்கு அந்த விஷயம் புரியவே இல்லை. அப்புறம் ஏன் காங்கிரஸோட சேர்ந்து டெல்லியில போட்டியிடுறாரு? அவரு குற்றவாளிகள்னு தெரிஞ்சா எதுக்கு அவங்க கூட சேர்றாரு? இப்ப அவரோட ரெட்டை முகமும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நேஷனல் ஹெரால்டு விஷயத்துல பெயில்ல வெளியே இருக்காங்க, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு முடிஞ்சதுன்னு அவங்க சொல்லட்டும், வழக்கு இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாதானே நம்ம அவங்க மேல வழக்கு போட முடியும். நான் இப்ப நீதிபதியை பாத்துக்கிட்டு இருக்கேன், அவர் என் மேல கருணை காட்டினாதான் நான் இங்க இருக்க முடியும். விசாரணை நடந்துகிட்டு தானே இருக்கு. பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கறீங்களா? இப்ப சமுதாயத்துல அரசியல் நிலைமை இவ்வளவு மோசமா போயிருச்சா? சமீபத்துல பீகார்ல நடந்த ஒரு கூட்டத்துல
மோடி சாரையும் அவங்க அம்மாவையும் திட்டி தீர்த்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னவா இருக்கும் சார்? நீங்க ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் இதை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். நம்ம நாட்டோட கலாச்சாரம் இப்படிப்பட்டது கிடையாது. அதுக்கு நேர்மாறா, ஒருவேளை நம்ம நாட்டோட எதிரிங்க இராணுவத்தோட சண்டை போடும் பொழுது அவங்க இறந்துட்டா அவங்களோட உடலை மறுபடியும் திரும்ப அனுப்புறது தான் நமக்கு பெருமை. மறைந்த மோடிஜியோட அம்மாவை திட்டுனா அவங்களோட மூளை முழுசா செயலிழந்து போச்சுன்னு தான் அர்த்தம். அவங்க கண்டிப்பா இந்திய கலாச்சாரத்தை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் மறுபடியும் உங்க எல்லாரோட சார்பா இதை வன்மையா கண்டிக்கிறேன். அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி பேசுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவர் உங்ககிட்ட கேட்டாரு? அப்படிப்பட்டவங்களுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சிகிச்சை கொடுத்திருக்கேன். பட்டனை அமுத்துங்க, பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லுங்க. பீகார்ல தேர்தல் நடக்க போகுது. பீகார் மக்கள் பட்டனை அழுத்துறதுக்கான ஃபுல் சான்ஸ் இருக்கு. நான் அதை இப்படிதான் பார்க்கறேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய ஒரு கிருஷ்ணனின் உதாரணமே இருக்கு. சிசுபாலன் 100 தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்குன்ற ஒரு உறுதி பெற்றிருந்தான். 99 தவறுகள் முடிஞ்சு 100வது செஞ்சோடனே விரல் நீட்டினாரு. விரல் நீட்டின உடனே கையில சுதர்சன சக்கரம் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பார்த்தோம், 100க்கு அப்புறம் காலி. இந்த டைம்ல எலெக்ஷன் கமிஷன் சுதர்சன சக்கரம் வச்சிருக்கு, நீங்க பட்டனை அமுக்குங்க, பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் தன்னால நடக்கும். ஜனநாயகத்துல யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஜனநாயகத்துல தோக்கடிச்சாலே எல்லாத்துக்கான பதில் கிடைச்சிருவீங்க. எனக்கு இந்த விஷயத்துல முழு நம்பிக்கை இருக்கு. பீகார் மக்கள் இந்த மாதிரி பழி சொல்றவங்கள ஒருபோது மன்னிக்க மாட்டாங்க, அது உறுதி. மோகன் சார், பீகார்ல போட்டி லாலு யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் தான். அவங்களும் யாதவ வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போவீங்களா? நான் என்னோட கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண போவேன். எதிரில் யார் இருந்தாலும் எனக்கு தெரியாது. மகாபாரத மாதிரி நம்ம எதிரில் யார் வராங்களோ அவங்க தான் நமக்கு எதிரின்னு தெரியும்.